வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி நம்ம ரோஸ் அப்ஸாவில் ட்ரிங்க்கு, மில்க்கு அண்ட் மொஜிட்டோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ரோஸ் அப்ஸா பால் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த பால் 2 டம்ளர் பாலை காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அது நல்லா சில்லு ஆன பிறகு நம்ம இந்த குழிக்கரண்டியில் 1.5 குழிக்கரண்டி நீங்கள் அந்த ரோஸ் அப்ஸா போட்டு அதில் கலந்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டிருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக கரையிறதுக்காக பவுடர் சுகர் போட்டிருக்கேன். இதை அப்படியே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஆனால் கலந்து விட்டுட்டே திக்காக இருக்கும் அந்த சிரப்பு. அதனால் நம்ம நல்லா கலந்து விட தான் அது கலர் அந்த பிங்க் கலர் நல்லா டார்க் கலராக வரும். நீங்களே பாருங்கள் வீடியோவில், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். அடுத்ததாக ஒரு கிளாஸில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணியை அதில் போட்டுக்கலாம். 2 ஐஸ் கட்டிகளை போட்டுக்கலாம். பிறகு பால் அதில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அந்த ரோஸ் அப்ஸாவுடைய ரோஸ் மில்க்கு அது ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா அந்த ரோஸ் மில்க்குக்கும் அந்த தர்பூசணிக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கூல் ட்ரிங்க் அவ்வளோ நல்லா அருமையான ஒரு பால் சர்பத் நல்லாயிருக்கும். பாலோடு சேர்த்து அந்த தர்பூசணியை குடிக்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். அருமையான இந்த ரோஸ் அப்ஸா மில்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரோஸ் அப்ஸா மொஜிட்டோ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 2 குழிக்கரண்டி ரோஸ் அப்ஸா போட்டிருக்கேன். 2 மின்ட்டு கையில் தேய்ச்சிட்டு அதில் போட்டுடுங்க. 2 ஐஸ் கட்டிகள் போட்டிருக்கேன். அது பிறகு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் போட்டிருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக கரையும் இல்லையா, அதனால் ஒரு 7-8 ட்ராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிறகு நம்ம நார்மல் சோடா இருக்குது இல்லைங்களா, ஸ்பென்சர் சோடா, அதை அப்படியே அதில் ஊற்ற வேண்டியது தான். பாருங்க, சும்மா மேலே அப்படியே ஊற்றிட்டே இருக்கணும். அவ்வளோதான், ஃபுல்லாக ஊற்றிட்டிங்க. பிறகு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் கலக்குனிங்கன்னா அந்த ரோஸ் அப்ஸா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். பாருங்கள், அந்த சுகரும் கரையும், அந்த ரோஸ் சிரப்பு நம்மளுக்கு கரையும். கீழே டார்க்காக இருக்கும், நடுவில் பிங்காக இருக்கும், மேலே ஒயிட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஸ்டார் ஹோட்டலில் நம்ம ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் ஸ்டார் ஹோட்டல் ஜூஸை. உங்களுக்கு சோடா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரைட்டு, 7 அப் அந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். 5 ஸ்டார் ஸ்டைலில் ரோஸ் அப்ஸா மொஜிட்டோ ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ரோஸ் அப்ஸா ட்ரிங்க்கு நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கிளாஸில் 2 குழிக்கரண்டி ரோஸ் அப்ஸா ஊற்றிக்கோங்க. லெமன், ½ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் போட்டுக்கோங்க. 2 ஐஸ் கட்டிகள் போட்டுக்கோங்க. அந்த கிளாஸ் ஃபுல்லாக ஐஸ் வாட்டரே ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குடிக்கும்போது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம வீட்லேயே கூட டயர்டாக இருந்தால் நம்ம அதை இமிடியேட்டாக போட்டு குடித்து நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். யாராவது சடனாக கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு உடனே இது செஞ்சு கொடுத்துடலாம், நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த 3 ட்ரிங்க்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.